அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் ஆன்மா லாபம் பெற்று மரணமிலா பெருவாழ்வை பெற வேண்டும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வாசி யோகத்தை பற்றி படிச்சிருக்கிறோம், வல்லாரை பற்றி படிச்சுக்கிறோம். சித்தர் சிவவாக்கியருடைய பாடல், ஒரு பாடல் நிறையா இருக்குது. அந்த பாடலில் ஒரு பாடல் பாருங்க. மண்கலம் கவிந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிந்த போது வேணும் என்று பேணுவார், நன்கலம் கவிந்த போது நாரும் என்று போடுவார், என் கலந்த நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே, என்ன மாயம் ஈசனே. இந்த உடம்பு உண்மை என்று ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம். உடல் இளமை எப்போது இருக்கும்னு நினைக்கிறோம். நான் வையகத்தில் ரொம்ப காலம் வாழ்வேன், என்னோட உறவுகள் நீடிக்கும், இந்த வீடு வாசல் காரு பங்களா வேலை எல்லாம் நிலைத்து நிற்கும்னு சொல்லிட்டு இந்த உடம்பை நம்ம வளர்க்குறோம். உடம்பை பேணிக்கிறோம், பேணி பாதுகாக்கிறோம். அதனால் சிவவாக்கியர் ஒரு பாடல் சொல்கிறார். மண்கலம் கவிந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். மண்பானை, அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் மண்பானை கீழே தனித்தனியாக இருந்தால் கவுந்து உடச்சிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக உயரமாக ஒன்று மேலே ஒன்று, ஒரு பானை மேலே ஒரு பானை வைத்து வைத்து அடுக்குவார். வெண்கலம் கவிந்த போது வேணும் என்று பேணுவார். வெண்கலம் செம்பு பாத்திரங்கள், தங்கம், வைடூரியம், இந்த பாத்திரங்கள்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்து கீழே கவுந்து போச்சுன்னா ஐயோ இது நம்மளுக்கு பின்னாடி பேச்சிருக்கு, எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைக்கோ நமக்கோ நம்ம சங்கதிகளுக்கோ தேவை இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பத்திரப்படுத்தி வைப்பாங்க. ஆனால் நம் களம் கவிந்த போது நாரும் என்று போடுவார். நம்ம உடம்பு இருக்குத, இது விழுந்து போச்சுன்னு வச்சுக்க, உலகர பிராணன் போயிட்டானா ஐயோ இந்த உடம்பு நாருமே என்று மண்ணை தோண்டி புதைச்சிருவான் சுடுகாட்டில் உண்மை. அதனால் நம் களம் கவிந்த போது நாரும் என்று பேணுவார். நம் களம் ஊந்து போச்சுன்னா நாரும் இந்த தேகம் அப்படின்னு பேணுவார். அதனால் நம் களம் போயிடுமாச்சே, இந்த உடம்பு ஊந்துருமாச்சே, இந்த உடம்பு உழாமல் இருக்குது, உள்ள ஒருத்தன் இருக்கிறானாச்சே, நெருப்பாக இருந்து உள்ள புகையாக காற்றாய் மூக்காக வருகின்றானே, காதில் ஒங்காரம் கேட்குத, கண்ணில் பிரகாசிக்கிறானே, வாய் வார்த்தை பேசுகிறானே, உடல் உணர்வுகளாக இருக்கிறானே, அவனை காலம் உள்ள போது பார்த்து நம்ம உடலை மாற்றி வச்சுக்கோம், மாற்றி பிறக்கிற வழியை பார்த்துக்கோம் அப்படின்றத உணர்த்துறார் நமக்கு. அதனால் நம் களம், நம்னா இந்த உடம்பு களம், இந்த உடம்பு கவிந்த போது கவுந்துடும். எப்போ உலகரம் சுவாசம் விடுறவன் நீத்தினானா உடம்பு எங்கே உழுதுனே தெரியாது, எப்படி கணத்தில் கீழே போட்டுருவான். நம் களம் கவிழ்ந்த போது நம்முடைய சொந்த பந்த உறவுலாம் நாரும் என்று போடுவார். இந்த உடம்பு நாரும்பா வச்சிருக்கூடாதுப்பா, இன்றைக்கே தூக்கிமே இதுக்கு அடக்கம் பண்ணிவிடுங்கப்பா, எங்கள் வீட்டில் வச்சு தான் நாரும் இந்த உடம்பு, இங்கே யாரும் தூங்க முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். போட்டால் மட்டும் போதாது, அவனுடைய துணி மணி அவன் உடைகள் எல்லாத்தையும் சுருட்டி வாரியுமே ஊற்றி போட்டுருவான். ஆனால் அவன் சம்பாதிச்ச காசு பணம் பொருள் போடவே மாட்டான், அவன் சொத்து பத்து போட மாட்டான். ஆனால் அவன் உடுத்திய உடை, அவன் அனுபவித்த அந்த அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாத்தையும் மூட கட்டுறான். அவன் மூட கட்டி கொண்டு போய் அவனை புதைக்கும் போது அவன் தூக்கி அவன் போட்டுருவான். அதனால் நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். என் கலந்து நின்ற மாயம், என்னோடு கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே, என்னோடு கலந்து என்னோட உறவாடி உள்ளும் புறமும் இருக்கின்ற ஈசனே, நீ எந்த விதத்தில் என்னோடு கலந்து இருக்கிற என்று நான் அறியேன் அப்படின்னு சிவவாக்கியர் சொல்கிறார். அவர் இன்னொரு பாடல்னு சொல்கிறாரு, நிறைய பாடல் நம்மளை பார்த்து தான் இந்த பாடல். மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே, மாடு கன்று இதெல்லாம் வச்சுக்கின்னு நம்ம வாழறோம். ஏன்னா மனைவி மைந்தர் மகிழவே, இவங்களாம் இருந்தால் தான் அவங்களாம் சந்தோஷம் வாழ்வ மகிழவே. மாட மாளி கைப்புறத்தில் வாழுகின்ற நாளிலே, மாளிகை வீடு சொத்து பொத்துலாம் வச்சுக்கின்னு நிலம் கட்டடம் பில்டிங் பிஸ்னஸ் வியாபாரம் தொழில் ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுன்னு வாழுகின்ற நாளிலே
ஓடி வந்து காலதூதர் சடுதியாக மோதவே. யமதூதர்கள் ஓடி வந்து நம்ம மேலே அப்படியே கணப்போத்தில் மோதுவான். நல்லா தாண்டா இருந்தான் ஹார்ட் அட்டாக், நல்லா தாண்டா ஆக்சிடெண்ட்டு, நல்லா தாண்டா இருந்தான் திடீர்னு கீழே வந்தான் செத்துட்டான், இப்படி சொல்கிறோமே. இதுக்கு பேர் தான் ஓடி வந்து காலதூதர். காலத்தோட நேரங்காலம் நம்ம முடிஞ்சு போச்சு தியாகத்துக்கு. அப்போ காலதூதர் ஓடி வந்து நம்ம மேலே மோதவே நம்ம உள்ளகர பிராணன் போய்டும். உடல் கிடந்து உயிர் கிழன்று உண்மை கண்டு உணர்கில். உடம்பு தனியாகவும் உயிர் தனியாகவும் பிரிஞ்சு போகுது. உயிர் கழன்று உண்மையை கண்டு உணர்கிறீர். உண்மையை கண்டு நீ உணராமலே ஓடின்னு இருக்கிற. உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, அவங்க சொத்து பொத்துலாம் சம்பாதிச்சு வச்சாங்க. அந்த சொத்து பொத்துலாம் அவங்களுக்கு கூட உதவுச்சா? நீயும் சம்பாதிக்கிறிய உன்னை அறியாமல், தன்னுள் இருக்கின்ற பிரம்ம சொரூபத்தை நீ அறியாமல், காசு பணம் பொருள் ராத்திரியும் பகலும் ஓடி அலைகிறிய. ஒரு நாள் இந்த கடம் கவிழ்ந்து போய்விடும். உயிர் தனியாக உடல் தனியாக பிரிஞ்சுவிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவ? அதனால் உயிர் கழன்று உண்மை கண்டு உணர்கிறீர். உயிர் கழிடும். அந்த உண்மை எப்படி கண்டு போகுது? அதனை உணர்கிறீர். பாடுகின்ற உம்பருக்கு ஆடும் பாதம் உண்மையே. பாடுகின்ற உம்பர் சுவாச காற்று தொப்புள்குள் வருது, அங்கே ஒருத்தன் நெருப்பாக இருக்கிறானே அவன் உண்மையே. பழுதில்லாத கர்ம கூட்டம் கிட்ட எங்கள் பரமனை. இந்த கர்ம கூட்டம் பழுதானது, ஆனால் எனக்குள் இருக்கிற பரமன், ஆதி பரமன், ஆதி பரமேஸ்வரன், அவன் உண்மையானவன். ஊனமற்ற நீடு செம்பொன் அம்பலத்தில் ஆடு கொண்ட அப்பனை, நமக்குள்ள செம்பொருளாக உள்ள ஆடுகின்ற அப்பனை, என்னுடைய தந்தையை, என் தாயும் தந்தையுமா அந்த அப்பனை, நீலகண்ட காலகண்ட நித்திய கல்யாணனே. நீலகண்டன் எங்கும் மாயையாக இருப்பவன். ஆனால் காலகண்டன் காலத்தால் நமக்கு எல்லாம் நீக்கி நித்தியமாக எப்போதும் நம்மளை ஏகாந்தத்தில் வைக்கின்ற அப்பனை நாம் சிந்திப்போம், தொடர்வோம் அப்படின்னு நம்மளுடைய செவ்வாய்க்கர் சொல்கிறார். மாடு கண்டு செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே, மாடமாளி கைப்புறத்தில் வாழ்கின்ற நாளில் ஓடி வந்து காலதூதர் சடுதியாக மோதவே. உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டு உணர்கிறீர். பாடுகின்ற உம்பருக்கு ஆடுபாதம் உண்மையே. பழுதில்லாத கரும கூட்டம் இட்ட எங்கள் பரமனை, நீடு செம்பொன் அம்பலத்தில் ஆடு கொண்ட அப்பனை, நீலகண்ட காலகண்ட நித்திய கல்யாணனே. சிவாக்கியருடைய பாடல் அவ்வாறு மட்டும் சொல்லலை, வளராளோட சொல்லுகிறார். நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? நரை மரண மூப்பரியா நல்ல உடம்பினரேன், நற்குலத்தார் என வருவீர் நானிலித்தீர் நீவீர். வரையில் உயர் குலமென்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர். இரு குலமும் மாண்டிட காண்கின்றீர். புறையுறும் குலங்கள் எல்லாம் புழு குலம் என்றறிந்தேன். புத்தமுதம் உண்டோங்கும் புனித குலம் பெறவே. முறை பெருமின் தனித்தந்தை வருகின்ற தருணம், உற்றதினில் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேனே. திருவருப்பா வள்ளலார் சொல்லாத விவகாரமே இல்லை. எல்லா நூலுக்குடைய விளக்கமும் அருட்பாவை எடுத்தால் எல்லாம் தெளிவாக புரியும். எல்லாமும் சொல்லுகிறார், எல்லாருக்கும் எல்லாமாவும் சொல்லுகிறார். முக்தி மோட்சம் பிறப்பு இறப்பு சகலமும் அறிவிச்சுக்கிறாரு. அதை சொல்கிறார். நரை மரணம் மூப்பு அறியா நல்ல உடம்பினரே. நரை வராது, இந்த தியாகத்துக்கு மரணம் வராது, வயசான தோற்றம் வராது, இப்படி இளமையாகவே இருப்பேன், எனக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்பு, ரொம்ப நீண்டது ஒரு பயணம், நல்லா வாழ்வேன் அப்படின்னு நினைக்கூடிய நற்குலத்தை என அறிவீர் நானிலத்தை நீவீர். நாங்கள் நல்ல உயர்ந்த மனித குலம், இருவரிலே உயர்ந்த மனித குலம், ஆறறிவு உடையவர், எங்களுக்கு மரணம் சகலத்தையும் நாங்கள் தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற. ஆனால் மரணம் ஏன் வருது, பிறப்பு ஏன் வருது, பிறப்பதுக்கு முன் எதுவாக இருந்த, பிறந்ததுக்கு அப்புறம் நீ எதுவாக போவ,
இடையில் நீ தங்கி இருக்கிற இந்த இடைப்பட்ட காலம், இந்த வாழ்க்கை, இந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற பிராணன் முடிஞ்சிச்சா கூடு வேறு அது வேறு தனியாகிடும். உடல் வேறு உயிர் வேறு பிரிஞ்சுவிடும். ஏற்கனவே நம்ம செவ்வாய்க்கிற பாடலில் பார்த்துருக்குறோம் முன் பாட்டில். இப்போ இதுவும் ஐயா சொல்கிறார், ராமலிங்க சாமி ஐயா சொல்கிறார், நல்ல குலத்தினரே என அறிவில் நானிலத்தின் நீவர். நான் உயர்வுடைய மாநில குலம், ஆறுடைய மாநில குலம், எனக்கு மரணம் வராது என்று இந்த உலகத்தில் உள்ள நானிலத்தார் நீவீர். வரையில் உயிர் குலம் என்றான் தாழ்ந்த குலம் என்றும். இதில் நீங்கள் உயர்ந்த குலம், வசதியான ஒரு குலம், ஏழப்பட்ட ஒரு குலம் என்று வரையில் உயர்ந்த குலம் என்றும், அவர் பணங்காசு வசதி படிப்பறிவு இல்லாதவனா ஏழை தாழ்ந்த குலம் என்றும் வகுத்து பார்க்குறோம். நாம் எப்போ விட்டாலும் நமக்கு என்ன பதவி, நாம் என்ன வசதி, இவனாம் ஏழப்பட்டவன், இவனுக்கு என்ன இருக்குது, இவன் இழிவானவன், வசதி வாய்ப்பு இல்லாதவன், நம்ம வசதியானவன் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், வகுக்கின்றீர் இருகுலமும் மாண்டிட காண்கின்றீர். 2 குலமும் 2 பேரும் செத்துடுவீங்கன்றார். 2 பேரும் குறிப்பிட்ட காலில் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், நான் வசதியானவன் தாழ்ந்தப்பட்டவன், அவன் ஏழை நான் உயர்ந்தவன், என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அவன்கிட்ட ஒன்றும் இல்லை ஏழை அப்படின்னு பகுத்து பார்த்து வாழ்கின்ற தரம் தாழ்ந்து பார்க்கின்ற மனிதனை. ஆனால் 2 குலங்களும் உயர்ந்த குலமும் தாழ்ந்த குலமும் வசதியானவனும் ஏழப்பட்டவன் 2 பேரும் செத்துப்படும். அதனால் இங்கே குலம் என்றால் எதை வேணும் நீங்கள் வச்சுக்கலாம் குலம். ஆனால் எங்கள் ஐயா சொல்கிறது உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, எந்த கருத்தில் நினைக்கிறீங்களோ, ஆனால் எல்லாரும் ஒரு நாள் இறந்து விடுவோம். எப்படி இறந்துடுவோம், கீழே வந்துடும், புழு புழிக்கும். அதை பற்றி சொல்கிறார் ஐயா. புரை உறும் குலங்கள் எல்லாம் புழுக்குளம் என்று அறிந்து. இது புரை உடம்பு, எதாவது உள்ள ராஜ உறுப்பு பிடிங்குவார், கண்ணீரிலோ மண்ணீரிலோ இல்லை இதயமோ கிட்னியோ ஏதோ ஒன்று பிடுங்கிச்சுன்னா புரைப்பட்டுரும். தேகம் புரைப்பட்டுச்சுன்னா என்ன ஆகிட்டான், இந்த குளமாவது கிளமாவது ஓஞ்சிட்டா எல்லாமும் குளமும் முடிஞ்சு போச்சு. குளங்கள் எல்லாம் புழு குளம் என்று அறிந்து தூக்கி மண்ணில் போட்டால் புழு நெளியுண்டா அந்த தேகம். நீ இருக்கிற வரைக்கும் நீ இந்த தேகத்தை மண்ணில் தூக்கி போட்டால் புழு நெளியும். உன்னை நீ பார்க்கணும், உன்னுடைய முன்னோர்கள் இறந்தவங்களாம் பாரு, நகம் தனியாக, தலை தனியாக, கண்ணு தனியாக, கால் தனியாக, உடல் தனியாக, கைகள் தனியாக, கழுண்டு எலும்பு கூட புழு பூத்து கிடக்கும் அந்த தேகம். இந்த தேகம் உயர்வுடையதான தேகம் உனக்கு கிடைத்தும் இந்த மண்ணான தேகத்தை பொன்னாக மாற்றி தெரியாத மண்ணிடா நீ அப்படின்னு ஐயா சொல்கிறார். அதனால் புரை ஊறும் குளங்கள் எல்லாம் புழுக்குளம் என்று அறிந்து புத்தமுதும் உண்டோங்கும் புனித குலம் பிறவி. இந்த புத்த அமுதம் உனக்குள்ள பிரம்மஸ்வரூபத்தில் ஒரு அமுதம் தரும். அந்த இறைவனை நீ நெருங்க பழக, வாசியை கடைப்பிடிக்க, இந்த தியானத்தை நிர்மலமாக்க, தியானத்தில் மனமற்று நிர்மலமாக இருக்கணும். மனம்னா என்ன, ராத்திரியில் தூங்கும்போது என்ன இல்லை நமக்கு, ராத்திரியில் தூங்கும்போது நம்மளுக்கு மனம் கிடையாது, ஆனால் வாசி நடக்குது, உடல் இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க, மனம் கிடையாது, மன அறிவு இல்லை. ஆனால் அதிலே தொடர்ந்து பயணம் பண்ணும்போது திடீரென்று என்று கனவு தோன்றுகிறது. கனவு என்பது அகத்தில் அந்த சராசரத்தையும் படைத்து காட்டு வல்லமுடைய அந்த சுடரானது உலகத்தையும் உன்னையும் படைத்து காட்டக்கூடிய வல்லமை உடையது. அது ஒரு உதாரணம். அந்த மாதிரி தியானத்தில் மனம் கரைந்து முதல்ல தியானம்னா மனச்சுழற்சியில் இருப்பது தியானம் அல்ல. இதைப்படி அதைப்படி இப்படி எல்லாம் கிடையாது. மனம் என்பது இல்லாமல் இருப்பது தான் தியானம். நேராக வாக்காரு, நிமிர்ந்து வாக்காரு, நேர்கோட்டில் உட்காந்து தொப்புள் கொடி மூக்கு எல்லாம் கண்புறம் எல்லாம் ஒருநிலைப்படுத்துன்னு சொல்கிறதெல்லாம் மனமற்ற நிலைக்கு. மனம் இல்லாத மௌனமாக கண்ணை மெல்லன மூடி சுவாசத்தை கவனி. மனம் இருக்கக்கூடாது, மனசில் எந்த விதமான சிந்தனையும் இருக்கக்கூடாது. எப்படி உறங்கும் போது உனக்கு மனம் இல்லையோ அந்த மாதிரி மனமற்று நீ நினைவோட அறிவோட நிதானமோடு மெல்லன கண்ணை மூடி அமைதியாக உக்காந்து பார். அந்த உறங்கிய போது உனக்கு எப்படி சொப்பனத்தில் எல்லா காட்சியும் தோன்றியதோ அந்த மாதிரி தொடர்ந்து இதில் முயற்சி பண்ணி வா, பழகாத. உனக்கு அகத்தில் நீ நினைவில் ஜாக்கிர விழிப்பில் அந்த மன அறிவு கடிந்து அந்த சராசரமும் ஜோதிமயமான இடத்துல அகில உருவங்களும் தோன்றி எல்லா காட்சியும் காணுவார். அப்படி காணதான் இந்த தேகம் பழுக்க ஆரம்பிக்கும். இந்த தேகம் என்ன பண்ணும், பழுக்க ஆரம்பிச்சுன்னா இந்த தேகம் அன்னமய கோஷம் உடம்பு என்னவா மாறும், பிரணவ கோஷம் உடம்பாக மாறும்போது இந்த கடம் அழியாது. இந்த உடம்பு மண்ணில் படம் புழு பிடிக்காது. இதுதான் சித்தர்கள் கையாண்ட முறை. இதை நீ கையாளு. இங்கே எல்லாத்தையும் துண்டுன்னு இருந்தேன்னா
வேலை ஆகாது, நீ தப்பிக்க மாட்ட. அதனால் புரை உரணும் குளங்கள் எல்லாம் புழுக்குளம் என்று அறிந்து, புழு மாதிரி பிறந்து மண்ணில் நெளிஞ்சு இறந்து போகிற கூட்டம். இப்படி பல மீனிங் சொல்லலாம். இந்த கூட்டம் எப்படி மண்ணில் பிறந்து புழு மாதிரி நெளிஞ்சு இறந்து போகிற கூட்டம். புழு பாரு தோன்றி நெளிஞ்சு வெயிலில் அப்படியே இறந்து போயிடும். அந்த மாதிரி கூட்டம் புழுக்குளம் என்று அறிந்து புத்தமுது உண்டோங்கும் புனித குலம் பெறவே. புத்த அமுதம், நீ தொடர்ந்து இறைவனுடைய ஜோதியில் பழகும் பொழுது அமிர்தம் தித்திக்கும். தேனார் அமுதம் தித்திக்கும். தித்திக்க அந்த அமிர்தம் உண்போது உணவு ஒன்றி அது மாறிடும். தியானமயமானால் புசிப்பு மாறும். ராமலிங்க சம ஐயா வள்ளலார் சொல்லுகிறார், தியானத்தை நீ கூட்டம் மனமாற்று நீங்கள் தேகத்துக்கு உணவு தேவைப்படாது. இந்த அன்னமய கோச உடம்பு மாறி இந்த சோற்று உடம்பு மாறி பிரணவ உடம்பாக மாறும். புனித உடம்பாக மாறும். அந்த புனித அமுதம்ன்றார். இந்த புத்த அமுதம் உண்டோங்கும், புத்த அமுதம் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த புனித குலம் பெறவே இந்த புனிதமாகிடும் தேகம். இந்த தேகம் புனிதமாக ஆகிடும். கைவல்ல நிவனைதன்ற ஒரு பாடல் நம்ம படிச்சிருக்கிறோம். அது சொல்கிறார், நூதன விவேகி உள்ளம், நூதனமானவன் அந்த மனிதன். இந்த நூதன விவேகி உள்ளம் நுழையாது. எது நுழையாது? இந்த நாணம் அறிவு அகத்தில் இருக்கிற பிரம்மஸ்வரூபம் சொன்னால் புரியாது. அப்படி புரிஞ்சு அவன் நோக்கினா இந்த தேகம் புனித குலம் ஆகிடும். அதான் அது சொல்கிறார், நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாயின் இந்த பூத ஜென்மங்களும் புனிதனும் புருடனுமாமே. இந்த பூத உடம்புல நீ பிறந்து கிடக்கிறிய இந்த எப்படி 4 வகையான யோனி 7 வகையான தோற்றம் 84 லட்சம் பிறப்பில் பிறந்து கிடக்கிற மானிட தேகம், இந்த மானிட தேகமும் புனிதமாயிடும், பிரம்மஸ்வரூபமாக மாறிடும். அப்படிதான் இங்கே அவர் சொல்கிறார், புத்தமுது உண்டோங்கும் புனித குலம் பெறவே உரை பெறும் என்ற தனித்தந்தை வருகின்ற தருணம். நீ அறிவை விலக்கி சுத்த ஒளியில் நீ இன்னுப்பாரு அகத்தில் வெள்ளொளியாக தோன்றும் அந்த புனிதம், அந்த தந்தை வருகின்ற தருணம். உற்றதினில் உற்றிடுவீர், எதுவும் நீ அறிகிறேயோ அதிலே தொடர்ந்து பழகு. அது உண்மை உரைத்தேனே, அந்த உண்மை பொருள் நீ அதுவாக மாற்றிடும். அதை மாறும்போது தான் நீ பிரதானமான அந்த அறிவு தொடராக மாறுவேன் அப்படின்னு ஐயா எல்லாமே பாடிக்கிறாங்க. எல்லா சித்தர்களும் பாடுறாங்க. வள்ளலார் மிக தெளிவாக உடைச்சி பாடுறார். எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து உக்காந்து தியானத்தை கவனிங்க, புரு மத்தியை காணம் பண்ணுங்க, வாசியை கவனப்படுத்துங்க. வாசியில் தான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், வாசியில் தான் நம்முடைய முன் ஜென்ம கர்மாவின் வாசனை வருது. வாசியை கவனிங்க, பேச்சை நிறுத்துங்க, வாசியை கவனிங்க. தளரக்கூடாது, மனம் தளரக்கூடாது, சுவாசத்தை கவனிக்கணும். இவர்கள்லாம் சித்தர்கள் ஆவாங்க. நம்ம நீலாம் சித்தனாக மாறினதுக்கு தான் நான் சொல்கிறேங்க. நீ யூடியூப் மரும் பாரு, இப்போ என்ன என் போனை பாரு, இல்லை என் பாடத்தை கேளுன்னா சொல்ல வரல. காசு பணம் கேளு, அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. நீ புனிதம் மாறு. பிறவி ஒரு முறை தான் மானிட தேகம். நீயும் சித்தனாக மாறு. மரணத்தை ஒழிக்கலாம், மரணம் இல்லாத போகலாம். இந்த தேகம் மண்ணான தேகம், புழு பிடிக்காத இந்த தேகத்தை புனிதமாக மாற்றலாம், அமிர்தமாக மாற்றலாம். அகத்தில் நீ மிளகின்ற சுடரை நீ தொடர்ந்து பயணம் பண்ண. வேலை காசு பண்ணணும். போய் வா, போய் சம்பாரி. ஆனால் உனக்குன்னு 1 மணி நேரமாக எடுத்து மன சுழற்சியிலேருந்து விடுபட்டு தன்னை உணர கற்றுக்க. அப்போ தான் அந்த தலைவனை நீ உணரலாம். நீ யாரோ ஒரு ஆள் கிடையாது, அந்த பரம்பொருளுடைய அம்சம்தான் நீ. கடல் விரிந்து உலகமெல்லாம் இருந்தாலும் ஒரு துளி நீர் கடல் நீரை கையில் எடுத்து வைத்தால் கடல் நீரை போல அண்டமெல்லாம் போனமெல்லாம் மிளகின்ற சுடரான அருட்பெருஞ்சோதியோட அம்சமான ஒரு துளி நீதான். அந்த ஒரு துளி ஆன்மா சுரூபம். அதை நீ உணரு, போற்று. எல்லோரும் அந்த பயனடைவோம், எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும், நாமளும் அதை பெறுவோம் என்று சொல்லி இன்றைய பாடம் முடிக்கிறோம். எல்லா உயிர்களும் சித்தனாக மாறலாம். எல்லாரும் முயற்சி பண்ணால் முடியாதே கிடையாது. முடியாதுன்னு ஒன்று நீ நினைக்காத, முடியும். சரியான ஆள் கூட பயணம் பண்ணு, சரியாக நடக்கும். வேலை தெரிஞ்சவங்க கூட போ, வேலை ஈஸியாக முடியும். வேலை தெரியாதவங்க கூட போ, அந்த வேலையே தெரியாதவங்க கூட போ, அந்த வேலையே நடக்காது. நல்ல நாணமும் கல்வியும் அகப்பொருளும் மெய்ப்பொருளும் உணர்ந்து அகத்தில் மிளர்கின்ற சுடரான ஜோதி உண்மையுடைய ஞானியோடு தொடர்ந்து பயணம் பண்ண. ஒன்று அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்ககிட்ட இங்கே இது கூட அது எதுவுமே தொடர்ந்து அவங்களோட பயணம் பண்ணு, அவங்களோட உறுதுணையாயிரு. உனக்கு அந்த வாசனை பிடிச்சிக்கும், அந்த அறிவு வந்துடும், விளங்கிடுவேன். நீயும் சித்தனாக மாறலாம்.
நீ மரணமில்லா பெருவாழ் பெறலாம். இதுதான் ராமலிங்க சமய சொல்றது. எல்லாரும் மரணமில்லா பெறலாம். தெளிந்தோர் எல்லோரும் பௌரிக்கொண்டு இந்த வெளியில் இடந்துணிந்திரே இதைவிட பெருவெளி இருக்குது என்றார். வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கு வந்தால் பெறலாம் நல்வரமே. வடலூர் என்பது வடலூர் அல்ல, நம்முடைய வடபுறத்தில் ஒரு இறைவன் இருக்கிறான். அவனை அறிந்து நோக்கிவிட்டான். மரணமில்லா இல்லை, எல்லாருக்கும் சாகாவரம் தரக்கூடிய வள்ளல் ஒருத்தன் இருக்கிறான். அவனை அடையுவதே நம்முடைய பாக்கியம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை எல்லா உயிர்களும் ஆன்ம லாபம் பெறணும் என்பதை இந்த நோக்கத்தின் தொலைக்காட்சியினுடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துகள். தொடர்ந்து பயணிப்போம். திருச்சிற்றம்பலம்.